குட் மார்னிங். ஸோ இப்போ பார்க்க போகிறது இந்தியன் மார்க்கெட்டோடைய டைனமிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்தியன் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாமினலாக ட்ரம்ப்போடைய லிபரேஷன் டே டேரிஃப்ஸ்க்கு அப்புறம் ஒரு டவுன் டர்ன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹை ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. பட் பெருசாக ஒரு மூவ்ஸ் இல்லை. பழைய லெவல்ஸ், அதாவது மார்ச் லெவல்ஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கூட. பட் இனி வரும் காலங்களில் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஷியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸை, முக்கியமாக வந்து சவுத் கொரியன் மார்க்கெட், ஹாங்காங் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டோட அப்வோர்டாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஹாங்சங் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாங்சங் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஹாங்காங்குடைய ஸ்டாக் இண்டெக்ஸு. அது கடந்த ஒரு வருஷத்தில் போன ஜூலைலேருந்து இந்த ஜூலை வரைக்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா 37% ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்துருக்கு. மீன்வைல் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி 50 ஜஸ்ட்டு 6.3% தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி டைவர்ஜென்சஸ் இருக்க காரணம் என்னன்னா, நம்ம ஸ்டாக் இண்டெக்ஸஸில் முக்கியமாக நம்மளுடைய கண்ட்ரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய கம்பெனிஸ் நிறையா இல்லை. ஸோ பீப்புள் எல்லாமே சேஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போ ஏஷியாவில், தாய்வானில், சைனாவில், ஹாங்காங்கில், இந்த மாதிரி சவுத் கொரியாவில், இந்த மாதிரி நாடுகளில் இந்த மாதிரி கம்பெனிஸை அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்தியாவில் வந்து இன்ஃப்ளோஸ் இருக்குது, பட் அவுட்ஃப்ளோஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்குது. கடந்த 6 மாதத்தில் டேட்டா எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $9 பில்லியன். 9 பில்லியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 56,000 கோடி கிட்ட நமக்கு வந்து அவுட்ஃப்ளோஸ் வந்து இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இனி வரும் டைமில் இன்னும் 6 மந்த்ஸில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம கணிச்சோம்னா மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து ஒரு டெபிட் டு நெகட்டிவாக தான் இருக்கும். பிகாஸ் நம்மளோட வேல்யூவேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிச்சான வேல்யூவேஷன்ஸு. மார்க்கெட்டில் வந்து ஏற்கனவே எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் நம்ம கண்ட்ரீஸும் ஒன்று. கிட்டத்தட்ட 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் நம்ம ட்ரேட் ஆகிட்ருக்கோம் நம்ம மார்க்கெட்டு. எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவோட இண்டெக்ஸு 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு க்ரோத்தும் முக்கியம். நீங்கள் எந்த மாதிரி டேட்டாஸ் காமிச்சா கூட அண்டர்லைங் எக்கனாமி நல்லாயிருக்கு. இப்போ ஆர்பிஐ ரேட் கட் பண்ணியிருக்காங்க, 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1% வந்து ரேட் கட் ஆகிட்டா கூட நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் சேசிங் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தீம்ஸ், முக்கியமாக தாய்வானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்சிஐன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த சிப் கம்பெனி. அது மாதிரி யூஎஸில் என்விடியா. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து இப்போ சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஐபிஓஸ் கூட எடுத்திங்கன்னா பெருசாக வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸோட ஐபிஓஸ் தான் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம கிளைண்ட்ஸ்கிட்ட நிறையா அதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் பெருசாக பிட் அப் ஆகலை. முக்கியமாக